அன்பின் உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில் உங்களது வாழ்க்கை சாலச் சிறந்ததாக செழிப்புள்ளதாக அமையணும் அப்படின்னா நீங்க ஒரு காரியம் பண்ணியாக வேண்டும் அப்படின்னு நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லிவிட்டுள்ளது. அது என்ன காரியம்? அடுத்தவருக்கு கொடுப்பது, தேவையில் இருப்பவருக்கு கொடுப்பது. பண தேவையாக இருந்தால் பணம் கொடுப்பது, நேர தேவையாக இருந்தால் நேரம் கொடுப்பது. அநேகருக்கு இன்னைக்கு பண தேவையிலும் பார்க்க தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள, தன்னுடைய நிலையை பகிர்ந்து கொள்ள, பேசிக்கொள்ள, தனக்காக நேரம் ஒதுக்கி தன்னோடு கொஞ்ச நேரம் செலவிட யாருமே இல்லை அப்படி என்பதுதான் கவலைக்கிடமான விடயமாகும். அப்பேற்பட்ட தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களது நேரம் இருக்கிறதே, அந்த செயல்பாடு, நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடு உங்களது ஆசீரை கூட்டிவிடும். உங்க வாழ்க்கையில் ஆசீர் வேண்டுமா, செழிப்பை காண வேண்டுமா? நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களது குடும்பத்தாரும், ஏன் உங்களது தலைமுறை கூட ஆசீரோடு, அதுவும் சால சிறந்த ஆசீரோடு வாழ வேண்டுமாக இருந்தால் தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள். கொடுத்தால் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாக அவர் கொடுப்பார். அப்பேற்பட்ட ஆசீரை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீரை, ஏன் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்விலே சிகரங்களை தொட்டுக்கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாட வாழ்த்துகிறேன். ஆமென்.